என்ன சாப்பிட்றீங்க? ஒரு ஒயிட் ரைஸ் சார். ஒயிட் ரைஸா? சீரகம் சாப்பாடு சீரகம் இருக்கும். எவ்வளோ? 100 ரூபா. ஒரு சாப்பாடு 100 ரூபா. சாப்பாடு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு தரேன் நான் வைங்க. என்னண்ணா புளிக்குழு ஊற்றும். போதும் 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 போதும். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ? 200. ஒரு சாப்பாடு எவ்வளோ? ஒரு சாப்பாடு 100 ரூபாயா? இன்னொரு சாப்பாடு போதும் போதும் போதும். சாப்பாடு எடுத்தோம். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? தம்பி எவ்வளோ போட்டிருக்கா? 100 ரூபா. வாங்க என்னங்க 5 சாப்பாடு சாப்பிட்டு 100 ரூபா போட்டிருக்கா? இது நல்லா இருக்கலாமா? பாரு நீ வந்தியா? சாப்பாடு எவ்வளோன்னு கேட்டியா? போய் உட்காந்தியா? நான் 100 ரூபான்னு. அப்புறம் சாப்பாடு போட்டேனா? ஏழை போட்டு ஆமா 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 கூட்டுலாம் ஞாபகம் வருதுல்ல? இதே மாதிரி நீ 5 தடவை சாப்பிட்டுருக்க. 5 தடவை சாப்பிட்டா ஒரு மனுஷன் எப்படி 5 தடவை சாப்பிட முடியும்? ஒரு தடவை சாப்பிட முடியா? அப்புறமா நீ போனியா? அப்புறமா சாப்பிட்டியா? அப்புறமா வந்தியா? நான் 300 ரூபான்னு சொன்னா? அப்புறமா நீ போனியா? அப்புறமா வந்தியா? 400 ரூபா சொன்னா? ஆமா 400 ரூபா சொன்னீங்க. அப்புறமா போனியா? அப்புறம் சாப்பிட்டியா? வந்தியா? நான் 500 ரூபா சொன்னா? ஆமா. அப்ப ஒரு சாப்பாடு எவ்வளவுங்க? ஒரு சாப்பாடு 100 ரூபா தான்ப்பா. அதான் 100 ரூபா பே பண்றேன். போகாத சாப்பிட்டு போயிடுறேன். என்னன்னா பசிக்கு சாப்பிட்டு போயிடுறேண்ணா. மறுபடியுமா ஒரு சாப்பாடு எவ்வளோ? ஹோட்டல் தானே இது? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம பெருங்குளத்தூர்ல உள்ள பாலாஜி பவன் முதலாளி கடையில் தான் இருக்கோம். வந்து முதலாளி வந்து ஒரு 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 சிடு கேரக்டரை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க. அவரை வந்து நம்ம வந்து ஒரு ஃபன் பண்ண சொல்லி முதலாளி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நாங்கள் கேமரா வைக்கிறதுக்காக தான் வந்து முதலாளி அவரை வெளியே அனுப்பிச்சிருக்காரு. நான் முதலாளி கேமரா எல்லாம் பக்காவாக செட் ஆகிடுச்சு. நான் வெளியே போய் நிற்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி அவர் வர சொல்லிட்டு அவர் வர சொல்லி அவர் கடவுளில் வந்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். தரமாக பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம். ஓகே ஐயா முதலாளி நீங்கள் கால் பண்ணுங்கள். அவர் வர சொல்லிடுங்க. அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க. முதலாளி சொல்லுங்க முதலாளி. வந்துட்டாரா? சரி ஓகே ஓகே. நீங்கள் கேஷெல்லாம் அப்படியே கண்டுக்காம வெளியே வந்துடுங்க. அவர் தான் வந்து பில்லுக்கே காசு வாங்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சாப்பிடுங்க. இது என்ன சாப்பாடு இருக்கு? சாப்பாடு இருக்கு, பிரிஞ்சி இருக்கு, லெமன் சாதம் இருக்கு. ஒரு ஒயிட் ரைஸ் சார். ஒயிட் ரைஸா? வித்தியாசமாக இருக்குது. சீரகம் சாப்பாடு சீரகம் இருக்கும். சீக்கிரம் எடுத்துருவாங்க வேலை. கூடாஞ்சேரி வரைக்கும் போகிறேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. இது ரசமா? இல்லை சார் நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். அதனால தான் கம்மியாக கேட்டேன். ஏன் வேஸ்ட்டாக கீழே போட்டோம் அதுக்காக. போதும் போதும். நான் வேணா கேட்குறேன்.
100 ரூபா. 100 ரூபாயா? 100 ரூபா. ஒரு சாப்பாடு 100 ரூபாயா? சாப்பாடு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு தரணும் நான் வைங்க. என்னண்ணா தண்ணி எடுத்துருவாங்க. சாப்பாடு கம்மியாக வச்சு எடுத்துருவாங்க. போனாட்டி எடுத்துருந்தீங்களா அந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் சுகர் இருக்குங்க, அதாவது சாப்பாடு கம்மியாக சாப்பிடும். இது பூம் 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 ரசம் ரசம் புளிக்குள்ள இந்த புளிக்குள்ள போதும் 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 போதும். சாப்பாடு சூப்பராக இருக்கு. எவ்வளோ? 200. ஒரு சாப்பாடு எவ்வளோ? ஒரு சாப்பாடு 100 ரூபாயா? இன்னொரு சாப்பாடு சாப்பாடு வேணா பசிக்குதுல்ல எடுத்துருவாங்க. சாப்பாடு கம்மியாக எடுத்துருவாங்கண்ணா. ரொம்ப சாப்பிட மாட்டான், கம்மியாக எடுத்துருவாங்க. சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருவாங்கண்ணா. ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் தாங்க. போதும் போதும் போதும். மீன் குழம்பு இருக்கா? இது சிக்கனு தந்தூரி வெஜிடேரியன். போதும் போதும் போதும். எவ்வளோ? 300. ஒரு சாப்பாடு எவ்வளோ? ஒரு சாப்பாடு 100 ரூபா. இன்னொரு சாப்பாடு தம்பி 3 சாப்பாடு சாப்பிட்டுட்ட, இதோட வச்சா 4 சாப்பாடு. ஒரு சாப்பாடு எவ்வளோண்ணா? 100 ரூபா தான். ஒரு சாப்பாடு 100 ரூபா தானே? சாப்பாடு வைங்க. போனேன் முறைக்கிறா நான் ஓசியில் சாப்பிட வந்துடுவான். என்னண்ணா முறைக்கிறா? சாப்பாடு வைனேன். தம்பி 4 சாப்பாடு. அண்ணா காசு தருவானே, என்ன நீ போய் சாப்பாடு தருவானே போனேன். ஆமா கூட்டு போடுங்க. இது போடுங்கண்ணா. அது மட்டும் என்ன கீழே கொட்டத்தை வச்சிருக்கீங்க? காசு கொடுத்தானே திங்கிறோம். போங்க போதும் போங்க. நான் பார்த்துக்கிறேன். போய் சாம்பார் எடுக்கிறோம். மோர் இருக்கா? போங்க நான் வச்சுக்கிறேன். போங்க. என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? எத்தனை தடவைடா? ஊருங்க. ஊருக்கா? என்ன ஊருக்கு போறீங்க? நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? எவ்வளோ? 400 ரூபாய். ஒரு சாப்பாடு எவ்வளோ? தம்பி ஒரு சாப்பாடு 100. 4 சாப்பாடு சாப்பிட்ருக்க 400. ஒரு சாப்பாடு 100 ரூபா தானே? 100 தான். சரி இன்னொரு சாப்பாடு வைங்க. வாங்கண்ணே ஒரு சாப்பாடு வைங்கண்ணே. 4 சாப்பாடு சாப்பிட்ருக்க, இதோட 5வது சாப்பாடு. அண்ணே ஒரு சாப்பாடு 100 ரூபா தானே? தம்பி ஒரு சாப்பாடு 100 ரூபா தான். நீ 4 சாப்பாடு சாப்பிட்ருக்க, இதோட சாப்பிட்டா 5வது சாப்பாடு. சரி எடுத்துருவாங்க போங்க. சீக்கிரம் காசு கொடுத்தானே சாப்பிட்றோம். ஓசியில் வச்சுக்கிறோம். வைங்கண்ணா. போதும் போதும் போதும். சாப்பாடு எடுத்தோம்.
என்ன புலம்பிட்டு வரீங்க? சொந்த கதை செவ கதை. சாப்பிடு. வீட்டுல கிளவி இருப்பாங்க, போய் சொல்லுங்க. தெரியுது, நீ மூடு. இது காரக்குழம்பா? காரக்குழம்பு. சரி நான் போனேன். சொல்லலாம். ஐநூறு. ஒரு சாப்பாடு எவ்வளோ? ஒரு சாப்பாடு 100 ரூபா தான். 100 ரூபா தான். போட்டோம். தம்பி எவ்வளோ போட்டிருக்கா? 100 ரூபா. ஏங்க என்னங்க 5 சாப்பாடு சாப்பிட்ருக்கு 100 ரூபா போட்டிருக்கா? ஒரு சாப்பாடு எவ்வளோ? தம்பி ஒரு சாப்பாடு 100 ரூபா தான்ப்பா. நீ 5 சாப்பாடு சாப்பிட்டுருக்க. ஒரு சாப்பாடு எவ்வளோ சொன்னீங்க? ஒரு சாப்பாடு 100 ரூபா. ஒரு சாப்பாடு 30 கேட்டு தான் போய் சாப்பிட்டு ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்க. ஐயோ 5 தானே போய் வந்து போய் சாப்பிட்டுருக்க. ஒரே ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன், 100 ரூபா பே பண்ணிட்டேன். வேற என்ன பண்ணணும்? ஐயோ 5 சாப்பாடு சாப்பிட்டுருக்கப்பா. ஞாபகப்படுத்தி பாரு. 5 தடவை சாப்பாடு, இலை, கூட்டு எல்லாம் 5 தடவை பண்ணிருக்கேன். இல்ல வந்தேன் நானு. வந்தேன். சாப்பாடு எவ்வளோன்னு கேட்டான். ஆமா. எவ்வளோ சொன்னீங்க நீங்க? 100 ரூபா சொன்னேன். 100 ரூபா சொன்னீங்க? ஆமா. இந்த டேபிள்ல தான் உட்காந்தேன். ஆமாப்பா நான் இல்லைன்னு சொன்னேன். இந்த டேபிள்ல உட்காந்தேன் சாப்பிட்டேன். 100 ரூபா தானே சொன்னீங்க. இது நல்லா இருக்காதாமா? 5 சாப்பாடு சாப்பிட்டு 100 ரூபாங்கப்பா. என்னண்ணா என்ன ஏமாத்துறீங்களா? படத்தை தான் பார்த்துருக்கேன். நீ உண்மையிலே பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாரு நீ வந்தியா? சாப்பாடு எவ்வளோன்னு கேட்டியா? போய் உட்காந்தியா? நான் 100 ரூபான்னு. அப்புறம் சாப்பாடு போட்டேனா? ஏழை போட்டு ஆமா 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 கூட்டுலாம் வச்சு ஞாபகம் வருதுல்ல? இதே மாதிரி நீ 5 தடவை சாப்பிட்டுருக்க. 5 தடவை சாப்பிட்டனா? ஒரு மனுஷன் எப்படி 5 தடவை சாப்பிட முடியும்? ஒரு தடவை ஒரு தடவை சாப்பிட முடியா? நான் தடையா வச்சா நீ தடையா கேட்ட. நான் சாப்பாடு கேட்டேன். ஆமாப்பா. வந்தனா 100 ரூபா சொன்னீங்களா? ஆமாங்க. ஒரு சாப்பாடு எவ்வளோ? ஒரு சாப்பாடு எவ்வளோண்ணா? 100 ரூபாப்பா. 100 ரூபா. இந்த டேபிள்ல தான் உட்காந்தேன். இந்த டேபிள்ல தான் உட்காந்தேன். ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டேன். ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன். ஒரு சாப்பாடு. ஐயோ 5 தடவை ஒரு சாப்பாடா சாப்பிட்டீங்க. ஆனா ஒரு சாப்பாடு தானே சாப்பிட்டேன்னு குழப்பறீங்க. பாரு தம்பி, நீ முதல் தடவை வந்தியா? வந்தா சாப்பாடு கேட்டியா? கேட்டேன். நான் 100 ரூபாங்கடா. ஆமா. போய் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்புறம் திரும்பி வந்தியா? வந்தேன். அப்புறமா 100 ரூபான்னு கேட்டியா? ஆமா 100 ரூபா சொன்னீங்க. ஆமா. அப்புறம் போனியா? சாப்பிட்டியா? அப்புறம் வந்தியா? அப்புறம் நான் 200 ரூபா சொன்னேன். அப்புறமா நீ போனியா? அப்புறமா சாப்பிட்டியா? அப்புறமா வந்தியா? நான் 300 ரூபான்னு சொன்னேன். அப்புறமா நீ போனியா? அப்புறமா வந்தியா? 400 ரூபா சொன்னேனா? ஆமா 400 ரூபா சொன்னீங்க. அப்புறமா போனியா? அப்புறம் சாப்பிட்டியா? வந்தியா? நான் 500 ரூபா சொன்னேனா? ஆமா. அப்ப ஒரு சாப்பாடு எவ்வளவுங்க? ஒரு சாப்பாடு 100 ரூபா தான்ப்பா. அதான் 100 ரூபா பே பண்றேனே. யோ நீ சாப்பிட்டு 5 சாப்பாடு 100 ரூபா அண்ணா என்ன சொல்ல வரீங்க? 5 சாப்பாடு சாப்பிட்டு தம்பி. அண்ணா நான் வந்தனா? வந்த. சாப்பாடு எவ்வளவு கேட்டா? 100 ரூபாங்க. 100 ரூபா சொன்னீங்களா? போய் சாப்பிட்டேனா? இதே டேபிள்ல தான் சாப்பிட்டேன். ஆமா. திரும்ப வந்தனா? பே பண்ணனா? அப்புறம் என்னடா நீங்க? ஓனர் வேற இல்ல. ஓனர் இருந்தா பின்னிடுவாரு. விளக்குமாரா? விளக்குமாறு பின்னுவாரா? இல்லப்பா. 500 ரூபாய் கொடுத்துட்டு போடா கண்ணு. 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுங்கண்ணா. தம்பி நானே கொடுத்துறேன். அண்ணா நீங்க எனக்காக கொடுக்கணும். அண்ணா ஓசில திங்க வந்தா. அண்ணா ஓசில திங்க வந்தா. ஏன்னா வச்சுட்டு போயா வச்சுட்டு போயா காசு 100 ரூபாய் பே பண்ணுங்க. 500 ரூபாய் 100 ரூபாய் பேமெண்ட் என்ன பண்ண புன்னகுடி முருகன் கோயில். முருகன் கோயிலா? போகல. சாப்பிட்டு போயிடுறேன். என்னன்னா பசிக்குது சாப்பிட்டு போயிடுறேண்ணா. மறுபடியுமா? மறுபடியுமா? ஒரு சாப்பாடு எவ்வளோ? சாப்பாடு ஹோட்டல் தானே இது?
அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் அண்ணா உங்க இருங்க காசு நான் கொடுத்து 5 தானே சாப்பிட்டேன். 5 தானே சாப்பிட்டேன் நான். 5 சாப்பாடு ஒரு சாப்பாடு 100 ரூபா கரெக்டா? ஒரு சாப்பாடு 100 ரூபா தானே? 5 சாப்பாடு கரெக்டா? 5 சாப்பாடு நான் பே பண்ணிடுறேன். முதலாளி இருக்காருல்ல? முதலாளி இருக்காரா இல்லையா? இருக்காருல்ல? அவர் தான் வந்து உங்களை காமெடி பண்ண சொன்னாரு. கேமரா ஒன்று வச்சிருக்கோம். உங்க கேமரா இருக்குது ஐயா. கேமராக்கா சொல்லுங்கக்கா. இங்க ஒன்று வச்சிருக்கோம். ஒரு கேமரா இருக்கா? முதலாளி தான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ண சார். முதலாளி நல்லா தெரியும். முதலாளியா? முதலாளி நல்லா தெரியும். உங்களை ப்ராங்க் ஒன்று பண்ணலாம்னா முதலாளி வந்து பண்ண சொன்னார். அப்பா நினைச்சாரு வைக்கீங்களா? அதெல்லாம் சாப்பாடு கம்மியாக கேட்டேன். புளியா காசு சாப்பிட்டேன். சும்மா சொல்லுங்க. Hi guys, this is Nagai 360 Prankster Sarmesh. நாங்க Nagai 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம். சீப் அண்ட் பெஸ்டா உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட Nagai 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். Nagai 360 Fire சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல Nagai 360 Fire 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட Instagram பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.